இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பினால் ஏராளமான நல்லறங்களை ஏராளமான நன்மைகளை நாம் அடைய இருக்கிறோம். மார்க்க ரீதியாகவும் அடைந்து கொள்கிறோம், ஆன்மீக ரீதியாக அடைந்து கொள்கிறோம், நம்முடைய உடலியல் ரீதியாக அடைந்து கொள்கிறோம், பல்வேறு நன்மைகள் இம்மையில் அடைந்து கொள்கிறோம், மறுமையில் அடைந்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு வழங்கப்படுகிற நன்மைகளிலே மிகச்சிறந்த நன்மை எது என்று கேட்டால் இந்த நோன்பிற்கு பகரமாக இறைவன் தர இருக்கிற இறை அச்சம் என்ற அந்த நன்மைதான். அதுக்கு நிகராக உலகத்தில் நீங்க வேற எந்த நன்மையும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படையே இறை அச்சத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுகிற பயம் இருக்கிறதே, அந்த பயம்தான் இஸ்லாமிய வாழ்வின் அடி நாதம், அஸ்திவாரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மூச்சு காற்று, சுவாச காற்று எவ்வளவு அத்தியாவசியமானதோ அதுபோல ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அந்த இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படை மூச்சு காற்று, சுவாச காற்று இறை அச்சம் என்பது. இறை அச்சம் இருக்கிறவர்களால் தான் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக வாழ முடியும், இறைவன் விதித்திருக்கிற கட்டளைகளை பேணி நடக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்தில் மக்களுக்கு உரை நிகழ்த்தினாலும் எல்லா உரைகளிலேயும் அவர்கள் எது குறித்து முதலிலே அறிவுரை சொல்லுவார்கள் என்று கேட்டால் இறை அச்சத்தை பற்றி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்திய எந்த உரைகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜும்மா உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், பெருநாள் உரை. அதே போல ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மக்கள் கூடுகிற கடை வீதிகளில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அடக்க ஸ்தலத்திலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எல்லா உரைகளிலேயும் திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை தவறாமல் குறிப்பிடுவார்கள். நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், இந்த 3 வசனங்களை குறிப்பிடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தியதே கிடையாது. அந்த 3 வசனமும் என்ன அப்படின்னு பார்த்தால், ஒரு வசனம் சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரண்டாவது வசனம் சூரத் ஆல இம்ரானில் இடம்பெற்றிருக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மூமின்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். மூன்றாவது வசனம் சூரத்துல் அஹ்ஸாபில் இடம்பெற்றிருக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். இந்த 3 வசனமும் குறிப்பிடாமல் நபிகள் நாயகம் உரை நிகழ்த்தியது கிடையாது. எல்லா உரைகளிலும் திரும்ப திரும்ப இப்படி இந்த 3 வசனத்தையும் குறிப்பிட வேண்டிய தேவை என்ன வந்தது? அப்படி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வேற ஒன்னையும் சொல்லல, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு. இந்த ஒரு கருத்தை தான் சொல்லுது. இதை எல்லா இடத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு நாம கூட சில செய்திகளை ஒரு பேச்சாளர் திரும்ப திரும்ப தன்னுடைய எல்லா உரைகளிலும் பேசிக்கொண்டே இருந்தால் அவரை கேலி செய்கிறோம். இவருக்கு பேசுறதுக்கு வேற மேட்டரே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் அரச மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் என்ன நினைப்பாரு அதுவெல்லாம் ரெண்டாவது, ஆனா மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை, இறை அச்சம் தேவை அப்படின்னு சொல்லி இறையச்சத்தை சொல்லித்தான் முதல்ல தன்னுடைய பேச்சையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்குகிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால், இறை அச்சத்தோடு ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது அந்த விஷயம் நமக்கு பயனளிக்கும், அதை வாழ்க்கையில நாம கடைபிடிப்போம். இறை அச்சம் இல்லாமல் நாம எவ்வளவு உரைகளை கேட்டாலும் நம்ம பெரிய அறிவாளி ஆகலாம், நம்முடைய அறிவு பெருகலாம், ஆனால் வாழ்க்கையில பயன் தருமா? அதை நாம் கடைபிடிப்போமா? தொழ வேண்டும் என்ற உரையை கேட்போம், பல பேர் தொழாமல் இருப்பார்கள். காரணம், இறை அச்சத்தோடு அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தொழ வேண்டும் என்ற அந்த அறிவுரையை கேட்டால் கேட்டுட்டு வந்த உடனே அடுத்த வக்து போய் தொழுகைக்கு நிற்பாங்க. ஏன் தொழ வர்றதில்லை? கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தோட கேட்கல. அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கேட்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே 24 மணி நேரமும் இருக்கிறோம் என்ற அச்சம் அவர்களுடைய உள்ளத்தோடு இருந்து அதனோடு இந்த செய்திகளை கேட்கிற பொழுது அந்த செய்தி வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அந்த அச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அது வாழ்க்கையிலே பிரதிபலிக்காது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தை கொண்டுதான் தங்களுடைய எல்லா உரைகளையும் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள்.